வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொதி குழம்பு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சரில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் பாட்டில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீளமா நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கூடவே 2 கேரட்டையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு நறுக்கிய பீன்ஸ், நறுக்கிய முருங்கைக்காய் 2, நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி மிளகாய் விழுதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப்பு போல தேங்காய் பாலையும் இதுல சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் பாட்டை மூடி வச்சு நாபை ப்ரெஷர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் ஸ்டீம் செட்டிங்கை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடியை திறந்துருங்க. காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 கப் தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொதிச்சு பபுள் வரும்போது ஹீட்டை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான சொதி குழம்பு தயாராகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.